இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 84 அதிகாரம் 12வது வசனம். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். கர்த்தருடைய நாமம் என்ன? அது சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அவருடைய நாமத்தை நம்ம நம்பும் பொழுது கர்த்தர் நம்ம இன்னைக்கு பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் வைப்பேன்னு வாக்கு பண்ணுறாரு. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தாவீதுக்கு தேவன் சேனைகளின் கர்த்தராக இருந்து அவர் யுத்தத்தில் வல்லவராக இருந்தார், செயலில் மகத்துவம் உள்ளவராக இருந்து எல்லாவற்றிலும் அவங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார். அதை போல் இன்னைக்கு சேனைகளின் கர்த்தரை நீங்கள் நம்பும் பொழுது கர்த்தர் உங்களை பாக்கியவானாய் பாக்கியவதியாய் வைப்பார். ஏன்னா எரேமியா 17 அதிகாரம் 7-8 வசனத்தில் பார்க்குறோம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வை. கர்த்தரை தன் நம்பிக்கையாகவும் கொள்ளணும். அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவர் தான் எல்லான்னு நம்ம நம்பும்போது தேவன் நம்மளை பாக்கியவானாய் வைப்பாராம். அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? அப்படி நம்பிக்கை வைக்கிறவன் அவன் தண்ணீர் அண்டையிலே நடப்பட்டதும் கால்வாய் ஓரத்திலே வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்தில் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல இருப்பானாம். அப்படி தேவன் கர்த்தரை நம்பி இருக்கிற மனுஷனுக்கு இவ்விதமாக ஒரு ஆசீர்வாதத்தை வைக்கிறார். அப்போ நீரோடை அந்த தண்ணீர் அண்டையிலே நடப்பட்ட மரம், அதன் வேர் எப்போவுமே அந்த தண்ணீரை உறிந்து கொண்டு அது எப்போவுமே உஷ்ணத்தை காணாது, பச்சையாகவே இருக்கும் அது இலைகள். மழை தாழ்ச்சி வந்தால் கூட அது வருத்தம் இல்லாமல் தப்பாமல் கனி கொடுக்குற மரத்தை போல் இருக்கும். அதே போல் தேவனை நம்பி இருக்கிற மனுஷன் வருஷம் தவறாமல் கனி கொடுக்கிறவனாய், தேவனுக்கு கனி கொடுக்கிறவனாய், நற்கிரியைகளை செய்கிறவனாய், நற்குணசாலியாய், அதே போல் கனிகளை வெளிப்படுத்துகிறவனாய் அவன் இருப்பான் இல்லையா? ஆவியின் கனி 9: அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீதி, பொறுமை, சாந்தம், தயவு, இச்சை அடக்கம், விசுவாசம். இந்த 9 கனிகளை கூட அவன் வெளிப்படுத்துகிறவனாக இருப்பான். மற்றவங்களுக்கு அதை வெளிப்படுத்துகிறவனாகவும் இருப்பான். அதே போல் நன்மை செய்கிறவனாய் நற்கிரியை செய்கிறவனாயும் அவன் இருப்பான். அதே போல் ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள்னு சங்கீதம் 62:8 எப்போவுமே நம்ம தேவனை தான் நம்பணும். ஏன்னா நம்முடைய நம்பிக்கை அவர் பேரில் இருக்கணும். ஏன்னா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்துலேருந்து தான் நமக்கு ஒத்தாசை வரும். நம்ம ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நம் கண்களை ஏறெடுத்து நம்ம ஜெபிக்கும் போது தேவன் நமக்கு பதில் தருவார் இல்லையா? தேவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். அதனால் எக்காலத்தில் அவரை நாம் நம்பணும். அதே போல் இந்த அண்ணாள் எப்படி தனக்கு பிள்ளை இல்லாத போது தேவ சமூகத்தில் தன் இருதயத்தை ஊற்றி தன் கவலை கண்ணீரெல்லாம் அவர் இருதயத்தில் ஊற்றினார் இல்லையா? அவருடைய பாதத்தில் ஊற்றினார். அதை போல் இன்றைக்கி உங்களுடைய கவலை கண்ணீரையும் தேவனுடைய பாதத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிடுங்க. அப்போ தேவன் தான் நமக்கு அடைக்கலம். ஏன்னா சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் தேவன் பேரில் பற்றுதலாக இருப்பது தான் நமக்கு நலம். ஏன்னா சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் ஆயிரமாய் தெரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள்னு கர்த்தர் சொல்லுகிறார் சங்கீதம் 50:10. அப்படின்னா என்ன? எல்லா காட்டு மிருகங்களும் நாட்டு மிருகங்களும் எல்லா ஜீவன்களும் இல்லையா? சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் ஆயிரமாய் தெரிகிற மிருகங்கள் எல்லாமே என்னுடையதுன்றார்னா, அப்போ அந்த மிருகங்களுக்கு எல்லாம் தேவன் தான் பிழை போட்டுக்கிறார். அதுக்கு அந்தந்த நாளுக்குரிய ஆகாரத்தை கொடுத்து அவைகளை அவர் போஷிக்கிறார். அதனால் எல்லாமே என்னுடையவைகள்னு சொல்கிறார். ஏசாயா 30:18 பார்க்குறோம், ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி அவர் எழுந்திருப்பார். தேவன் நமக்கு இறங்குகிற தேவனாக இருந்து நமக்காக அவர் காத்திருப்பார். நம்ம எப்போ மனம் திரும்பி தேவனிடத்தில் வரோம், அவர் இறக்கத்தை கேட்குறோம், அதுக்காக அவர் காத்துக்கிட்டே இருப்பார். நாம் தேவனுக்கு எதிர்த்து நின்னோம்னா அவரு நமக்கு எதிர்த்து தான் இருப்பார் இல்லையா? அதனால் நாம் தேவனிடத்தில் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளணும். கர்த்தர் நமக்கு இறங்கி அவர் பதில் செய்யணும்னு காத்திருக்கிறத நம்ம உணர்ந்து அவரிடமாக திரும்பிடணும். அதே போல் உங்கள் மனதுருகும்படி அவர் எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஏன்னா அவர் நித்திய நியாயாதிபதியாக இருக்கிறார் இல்லையா? அவர் நீதி செய்கிற தேவனாக இருக்கிறார். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அதனால் இன்றைக்கி நீங்கள் பாக்கியவான்களாக இருக்கணும்னா இன்னொரு காரியத்தையும் செய்யணும். சங்கீதம் 2 அதிகாரம் 12 என்ன சொல்லுது? குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமலும் இருக்க அவரை நித்தமும் முத்தம் செய்யுங்கள்னு இருக்குது. கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரிய போகுது. அந்த நேரத்தில் நீங்கள் அவரை அண்டி கொண்டு இருக்கிற யாவரும்
பாக்கியவான்கள் சொல்கிறார். அப்போ காலம் எப்படி வேணாலும் மாறலாம் இல்லையா? அப்படி மாறும்போது தேவனை நம்ம அண்டி கொண்டு இருக்கும்போது கர்த்தர் நம்மை பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் வைப்பார். ஏன்னா சங்கீதம் 146 5-6 வசனத்தில் பார்க்குறோம், யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். அவரை நீங்கள் துணையாக இன்னைக்கு கொண்டு இருக்கீங்களா? அந்த தேவன் மேல், அந்த தேவனாகிய கர்த்தர் மேல் நீங்கள் உங்கள் நம்பிக்கை வைக்கிறீங்களா? அப்போ நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீங்க. அவர் உள்ளத்தை பூமியும் அவர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளில் யாவையும் உண்டாக்கினவர். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிற தேவன். அதை முதலாவது நாம் அறியணும். இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கி வச்சிருக்கார் அவர் தான். அவர் என்னென்னைக்கும் உண்மையை காக்கிறவர். நமக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார், வசனத்தை சொல்லியிருக்கிறார், வாக்கு தத்துவம் உடன்படிக்கை கொடுத்துருக்காருன்னா அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர் இல்லையா? அவர் அப்படியே நமக்கு செய்வார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். நமக்கு எப்படி நம்மளை அழைச்சிருக்காரோ அது நமக்கு செஞ்சு முடிப்பார். அதனால் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பாருங்க, கர்த்தரை துதிங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க, அவருக்குரிய கனத்தை செலுத்துங்க. அப்படி நீங்கள் அவரை ருசி பார்க்கும் பொழுது, அவர் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கும்போது நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீங்கன்னு சங்கீதம் 34:8 பார்க்குறோம். அப்போ இன்றைக்கி தேவன் நம்மோடு இடைப்படுகிறார். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அவர் நாமத்தில் நீங்கள் நம்பிக்கை வைங்க. அப்போது கர்த்தர் உங்களை பாக்கியவானாய் வைப்பார். ஆமேன்.